நிறவரி காரணமாக தென்னாப்பிரிக்காவில் இந்திய முறைப்படி நடைபெற்ற திருமணங்கள் செல்லாது என்ற சட்டம் பிறப்பிக்கப்பட்டது. அதற்கு எதிராக காந்தியடிகளுடன் இணைந்து போராடிய போது அந்த 15 வயது சிறுமிக்கு 3 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சொந்த கொடியே இல்லாத ஒரு நாட்டின் அடிமைக்கு இவ்வளவு திமிரா என்று ஆங்கில அதிகாரி அதட்ட, தன் முந்தானையை கிழித்து அவர் முகத்தில் வீசி, இதுவே எங்கள் தேசிய கொடி என்று கொதித்தார் இந்த சிறு பெண். சிறையில் இவரது உடல் கடுமையாக பாதிக்கப்பட்டதால் உயிரிழந்தார். இந்த சிறுமியின் சொந்த ஊரான தில்லையாடிக்கு வந்த காந்தியடிகள் அந்த மண்ணை கண்களில் ஒற்றிக்கொண்டு கண் கலங்கினார். சுதந்திர தாகமும் நெஞ்சுரமும் கொண்ட அந்த தமிழ் சிறுமி யார்? அவர்தான் தில்லையாடி வள்ளியம்மை. தமிழகத்தில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறைக்கு அருகிலே இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமம்தான் தில்லையாடி. இந்த தில்லையாடியை தென்னாப்பிரிக்க விடுதலைப் போர் வரலாற்றில் ஒரு அழுத்தமான இடத்தில் கொண்டு போய் சேர்த்த பெருமைக்கு உரியவள்தான் வள்ளியம்மாள். அந்த பெண்ணை தில்லையாடி வள்ளியம்மாள் என்றுதான் இன்றைக்கு வரலாறு போற்றுகின்றது. 16 வயது முடிவதற்குள்ளாகவே தன் வாழ்வை முடித்து கொண்ட ஒரு வீர போராளியாக இருந்தவள்தான் வள்ளியம்மாள். மகாத்மா காந்தி தன்னுடைய தென்னாப்பிரிக்க விடுதலை போர் குறித்து தனியாகவே ஒரு புத்தகத்தை தன் கையாலேயே எழுதியிருக்கிறார். தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்று அதற்கு பெயர். அந்த தென்னாப்பிரிக்க சத்தியாகிரகம் என்கிற நூலில் தமிழர்களை பற்றி அவர் எழுதுகிற இடங்களிலெல்லாம் நெஞ்சம் நெகிழ்ந்து விடுகிறார். சத்தியாகிரகம் என்கின்ற அற்புதமான தத்துவத்தின் பெருமையை எனக்கு உண்மையாக உணர்த்தியவர்களே தமிழர்கள்தான் என்று அவர் குறிப்பிடுகிறார். 16 வயதில் வீராங்கனையாக வடிவெடுத்து உயிர் நீத்த தில்லையாடி வள்ளியம்மையை அவர் திரும்ப திரும்ப பதிவு செய்கிற இடத்திலெல்லாம் தமிழர்தம் பெருமையையும் சேர்த்தே எழுதுகிறார். இந்தியராக இருக்கக்கூடியவர் ஆணாயினும் சரி பெண்ணாயினும் சரி ஆண்டுக்கு 3 பவுன் தலைவரி அவர்கள் தந்தாக வேண்டும் என்று ஒரு சட்டம் இயற்றப்பட்டது. எனவே 2 பிள்ளைகளை வைத்திருக்கக்கூடிய தாயும் தந்தையும் அவர்கள் ஆண்டுக்கு ஏறக்குறைய 12 பவுனுக்கு மேல் தலைவரியாக செலுத்த வேண்டிய நிலையில் தள்ளாடினார்கள். இந்த 2 சட்டங்களை விட மிக மிக கொடுமையானதும் பெண்மக்கள் அத்துணை பேரையும் காந்தியின் பக்கத்தில் கொண்டு வந்து சேர்த்ததும் ஒரு மலினமான அரக்கத்தனமான சட்டம்தான். அந்த சட்டம் வேறொன்றுமில்லை. தென்னாப்பிரிக்காவில் 40 ஆண்டு காலமாக வாழ்ந்திருந்தாலும் கூட, தம்பதியராக அவர்கள் இருந்திருந்தாலும் கூட, அவர்கள் தென்னாப்பிரிக்க சட்டத்தின்படி கணவன் மனைவியாக அங்கீகரிக்கப்படவில்லை. இன்னும் சொல்லப்போனால் கணவனுக்கு ஒரு பெண் மனைவி என்பதை விட அவள் வைப்பாட்டி என்ற நிலையிலேதான் அங்கே பார்க்கப்பட்டாள். எனவே ஒரு பெண்ணுக்கு மனைவி என்கிற உரிமை மறுக்கப்பட்டது. அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் பிறந்த பிள்ளைகளுக்கு வாரிசு உரிமை மறுக்கப்பட்டது. இதைவிட கொடுமை வேறொன்றும் இருக்க முடியாது என்று நினைத்த நிலையிலேதான் அவர்கள் போராட்டக் களத்தில் வந்து சேர்ந்தார்கள். எட்டாண்டு காலம் இந்த போராட்டம் நடந்தது. இந்த போராட்டத்தின் ஒரு கட்டமாக பெண்மக்கள் அனைவரும் இந்த வெள்ளை அரசினுடைய சட்டத்தை எதிர்த்து அவர்கள் பாத யாத்திரை நடத்தினார்கள். அந்த பாத யாத்திரையிலும் தாயோடு சேர்ந்து பங்கேற்றவள்தான் தில்லையாடி வள்ளியம்மை. 3வது கட்டத்தில் நடந்த மிக முக்கியமான போராட்டத்தின் போது வள்ளியம்மை சிறைக்கு சென்றாள். அங்கே சிறை என்பது சொல்ல முடியாத, எழுத்தில் வடிக்க முடியாத, நாம் நெஞ்சத்தால் சிந்திக்க முடியாத கொடுமைகள் அனைத்தையும் தரக்கூடிய இடமாக இருந்தது. மிக கடுமையாக வேலைகளில் ஈடுபடுத்தப்பட்ட அந்த பெண்மக்கள் பெரிதாக உடல்நலனில் பாதிக்கப்பட்டார்கள்.
அப்படி மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டு உடல் நலிவுற்றவள்தான் தில்லையாடி வள்ளியம்மை. உயிர் உடம்பிலே இருந்து பிரியக்கூடிய சூழல் வருகிற நிலையில் அதை உணர்ந்து கொண்ட வெள்ளை அரசு இவளை சடலமாக வெளியே அனுப்பி மிகப்பெரிய அவப்பெயரை நாம் தாங்கிவிடக்கூடாது என்று கருதி அவளை உயிர் ஊசலாடக்கூடிய நிலையில் வெளியே அனுப்பி வைத்தார்கள். அந்த நேரத்தில் மகாத்மா காந்தியும் அவருடைய வெள்ளைக்கார நண்பர் போலக் என்பவரும் இந்த தில்லையாடி வள்ளி அம்மையை அவள் சிறைக்கூடத்திலே இருந்து வெளிப்பட்ட நிலையில் நடக்க முடியாத சூழலில் அவள் உயிருக்கு போராடுகிற நிலையில் ஒரு பெரிய கம்பள விரிப்பில் ஒரு பக்கம் போலக்கும் இன்னொரு பக்கம் காந்தியும் சேர்த்து எடுத்து மேசையின் மீது கிடத்துகிறார்கள். உயிர் பறவை உடலிலே இருந்து பிரியக்கூடிய அந்த கடைசி தருணத்தில் காந்தியடிகள் தில்லையாடி வள்ளியம்மை 16 வயது மட்டுமே நிரம்பிய அந்த பெண் பிள்ளையிடம் காந்தியடிகள் கேட்கிறார், மகளே, சிறைக்கூடத்தில் நீ இருந்திருக்கிறாய். அந்த சிறைக்கூடத்தில் நீ உயிர் பிழைக்க முடியாமல் இறப்பை தழுவிவிட்டால் என்ன ஆவது என்று கண்கலங்க காந்தி கேட்கிறார். காந்தி கேட்கிற பொழுது வள்ளியம்மாள் சொன்னாள், இதைவிட எனக்கு வாய்க்கக்கூடிய பெரும் பேறு இந்த பிறவியில் எதுவாக இருக்க முடியும்? என்னுடைய தாய்நாட்டு மக்களுக்காக, என் தாய்நாட்டு மக்கள் விடுதலை உணர்வோடு வாழ்வதற்காக, அவர்களுக்கான நல்ல உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக இந்த உடலிலே இருந்து உயிர் பிரியக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கும் என்றால் இதைவிட பெரும் பேறு வேறு எதுவுமே இருக்க முடியாது என்று அவள் சொன்னாள். காந்தியடிகள் வள்ளியம்மையிடம் கேட்டு வள்ளியம்மை பதில் சொன்ன சில நாட்களிலேயே அவள் மரணத்தை தழுவி விடுகிறாள். கொஞ்சமும் தன்னிலை மாறாமல், எந்த இடத்திலும் சலனப்படாமல் ஒரு போராளியாக இறுதி வரை முயன்று பார்க்க வேண்டும் என்று காந்தியின் கண் முன்னால் ஒரு சாட்சியமாக விளங்கியவள்தான் தில்லையாடி வள்ளியம்மாள்.